உங்களை தாக்கா தேடி வந்தேன். என்ன விறகு கட்டோட நிக்கீங்க? அப்படியாக்கா? எனக்கு இது தெரியாம போச்சேக்கா. நான்லாம் கேஸ்ல தான்க்கா பொங்குவேன். வேலை செஞ்சு கேஸ் வாங்குறதுக்கா, வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கா, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், எல்லாம் செய்யணும். அப்படியாக்கா? ஆனா அடுப்புல பொங்கினா நல்லதுன்னு சொல்றாங்களேக்கா. மண்பானை சாப்பாடு சாப்பிடணுங்க, அம்மியில அரைச்சி சாப்பிடணும்னு சொல்றாங்க. எல்லாருமே பழைய காலத்துக்கு திரும்பிட்டாங்க என்னக்கா? ஆமா, பழைய கதை இன்னும் வந்துரும். விறகுல தான் சமையல் பண்ணுவோம். அப்படியா? மண் சட்டியில தான் பொங்குவீங்களாக்கா? மண் சட்டிலாம் வச்சிருக்கேன், அதெல்லாம் பொங்குவோம். கறி பிடிக்காம. அப்புறம் நீங்க இது சிலிண்டர் வந்து 1000 ரூபாய்க்கு போயிட்டுலாக்கா? 1000 ரூபாய் போயிட்டு நம்ம வருமானத்துக்கு அது எட்டாதுல்ல. அப்படியாக்கா? 500 ரூபாய் இருந்து நான்லாம் பொங்க மாட்டேன்க்கா. நான்லாம் கேஸ்ல தான் பொங்குவேன். எனக்கு அதுதான் பிடிக்கும். கையில கறி ஒட்டிக்கிடலாக்கா? கறி ஒட்டினாலும் பரவாயில்ல, தேய்ச்சி எடுத்துட வேண்டியது. அவர் என்ன பண்ண? அப்படியாக்கா? நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு கறி பானையில விறகடுப்புல பொங்கி தானே நம்மளை காப்பாத்துனாங்க.